ரொம்ப டயர்டா இருக்கு. Take it, date not bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date not bites. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். மறுபக்கத்தில் பார்க்குறோம், அரசியல் நெடி தூக்கி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு விஷயமும் புதிய புதிய திருப்பங்களை அதே பழைய விஷயத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. பழைய விஷயம் ஆனால் புதிய திருப்பம் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு கேட்சி தம்ப்நெயில்ஸ் ஹெட்லைன்ஸ் வந்துருக்குன்ற பார்க்குறோம். இங்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் ஹெட்லைன்ஸும் தம்ப்நெயில்ஸும் நீங்க போறது இல்லைங்க, அவங்க கொடுக்குறாங்க. அவங்களே எடுத்து நீங்க என்ன சொல்லுங்க, யாருக்கு பேடர் காலங்கிற வார்த்தையை பயன்படுத்தினது யாரு? திரு உதயநிதி. நீங்க என்ன முன்னாடி யாருக்கு மட்டும் சேர்த்துருக்கீங்க? கண்டென்ட் அவங்களே கொடுப்பாங்க, கொலைப்படாதீங்க. எஸ், நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல இன்னைக்கு வந்து திரு உதயநிதி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். கூட திரு சீமான் அவர்களும் அதே நிகழ்ச்சி. அதுவே தனி டிஸ்கஷன் பாயிண்ட். நம்ம திருப்பி இன்னொரு நாள் வச்சு போன்றது இல்லை, அது பெரிய டிஸ்கஷன் பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது. அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், அதில் மறுக்க இருக்குல்ல. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து திரு ஸ்டாலினும் திரு சீமானும் ஒரே மேடை கலந்துட்டாங்க. அப்போ வைகோ அவர்கள் சொல்றாரு, என் கூட பேசல, அங்கேயே தான் பேசிட்டு இருந்தாரு வேற போலம்னு. ஆமா, அதுல என்ன முக்கியமா கவனிக்க வேண்டியது அப்படின்னா, அங்க நடந்ததுமே பாத்தீங்கன்னா ஒரு வா கௌதமன் இயக்குனருடைய இல்ல திருமண விழா புதுச்சேரியில் நடந்துச்சு. அதில் தான் இன்னைக்கு நடந்ததுன்னா நம்ம ஆவடி நாசர் அவங்களுடைய இல்ல திருமண விழா. அவர் வந்து திமுகவுடைய பிரமுகர், அவருடைய இல்ல திருமண விழா கலந்துட்டாங்க. அப்போ ஸோ ரெண்டுமே திரு உதயநிதியும் திரு சீமானும் கலந்துக்கிட்டது, திரு ஸ்டாலினும் திரு சீமானும் கலந்துக்கிட்டது எல்லாமே வந்து ஒரே நிகழ்ச்சி. அது அந்த ஒரு ரெண்டு நிகழ்ச்சியுமே திருமண நிகழ்ச்சி. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கே அரசியல் பேசியிருப்பாங்களா? கட்டாயம் பேசியிருப்பாங்க. அங்கே வந்து அம்பாசமுத்திரத்தில் நான் போட்டிடுறேன், நீங்கள் நிலைப்பாடு பேசியிருப்பாங்களா? அது நடந்திருக்கும், அதில் உங்களுக்கு. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுனால ஒரு அரசியல் கிடையாது. அது அரசியல் நிகழ்ச்சி கிடையாது, ஒரு பிரைவேட் ஈவெண்ட். அதில் ரெண்டு பேரும் கலந்துக்கிறாங்க. அதோட நல்லா பார்க்கணும். ஓகே, இந்த இதில் திரு உதயநிதி அவர்கள் பேசிய வார்த்தைகள், சிலர்லாம் சோஃபா கொடுத்தோன்னே அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு அங்கே நிப்பாட்டோம் நம்ம. ஒன்று அது என்ன சொல்றாரு, சோஃபா கொடுத்தோன்னே போனாங்க அப்படின்னு. அவர் வந்து வேறு கட்சி ஒரு பேச்சுக்கு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வென்றிருந்த திரு காமராஜ் அவர்கள் அப்படி சொல்லியிருந்தாருன்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா காமராஜ் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ்ல நின்னாரு, பிஜேபி கூட நின்னாரு, அம்மா மக்கள் முன்னேற்ற கேண்டிடேட்டு மன்னார்குடியில் ஜெயிச்சாரு, எங்க கட்சியோட டிஆர் பாலு தோக்கடிச்சாரு. அப்போ வந்து அவர் வந்து சோஃபா வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அது நல்லது, அது இப்போ பாலிடிக்ஸ்ல சூப்பர்னு சொல்லி சொல்லலாம். ஆனா உங்க கூடவே இருந்த, ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்ன போது கூட உங்க கூட இருந்த காங்கிரஸ் கட்சி, ஐயுஎம்எல், 2 கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள்ட்ட என்ன சொல்றாரு, எங்க கூட்டணி கட்சியில் சொல்றாரு. முக்கியமான விஷயம், சோஃபா மாடல்னு வேற யாரும் சொல்லியிருந்தா கூட நமக்கு பிரச்சனை இல்லை. எங்க கூட இருந்தாங்க, சோஃபா வந்துச்சு, கிளம்பி போயிட்டாங்க. அப்ப காசுக்கு விலை போகிறவர்கள் அப்படிங்கிற துணியில வந்து திரு உதயநிதி சொன்ன என்ன கணக்கு? அப்ப நீங்க அதுக்கு தான் 15 கோடி கொடுத்தீங்களா 2021? அப்போ நீங்க கொடுத்த சோஃபா தானா? அப்ப நீங்கள லிக்விட் கேஷா நீங்க கொடுக்கும் போது, அக்கௌண்ட்ல அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணும்போது அது என்ன கணக்கு? ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி பணம் கொடுத்தா என்ன வரலாறு, என்ன காரணத்துக்காக? அப்ப நீங்க கொடுத்தது, அது பணம் கொடுத்து தான் அவங்களை தக்க வச்சீங்களா? உங்களுக்கு அந்த அந்த கேள்வி இருக்கு. அது அது ப்ரூவ் ஒன்று. அது டிஎம்கேட கணக்குலையும் இருக்குது, மற்ற கட்சியோட கணக்குலையும் இருக்குது. எல்லாருமே எங்க அண்ணன் வீரபாண்டி அழகா கேட்டார், நாங்க மட்டுமா வாங்கினோம், எல்லாரும் வாங்கினாங்க, எங்களை மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு அழகா கேட்டார், நியாயமான கேள்வியை கேட்டார். அப்ப நீங்க எதுக்கு 15 கோடி கொடுத்தீங்க? அப்ப சோஃபா வந்துச்சு, இவங்க கிளம்பி போனாங்கன்னு சொல்லி உங்களுடைய கூட்டணி கட்சியில் அசிங்கப்படுத்துறீங்க. நாளைக்கு எப்படி உங்களோட கூட்டணி திரும்ப வருவாங்க? அடுத்து இந்த இதுல இன்னொரு விஷயத்த, சோஃபா அப்படின்றத தாண்டி இன்னொன்னு சொல்கிறார், பேரிடர் காலம் தமிழகத்திற்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்ப ஏற்பட்டிருக்கிற தாவேகா அரசோட அந்த டோட்டல் அமைந்திருக்கிறது, தாவேகா ஆட்சிக்கு வந்திருப்பதையே பேரிடர் காலம் அப்படின்னு விமர்சிக்கிறார். அது எப்படி சொல்ல முடியும்? 55 நாள் இன்னைக்கு ஆயிருக்கு. நமக்கு வந்து 10ஆம் தேதி அவங்க பதவி ஏற்றிருக்கிறாங்க. 55 நாள்ல ஒரு பேரிடர் வந்து எங்க வந்துருச்சு? தாவேகா பதிலடி கொடுத்துருக்கு. நம்ம வந்து திமுக கிட்டாங்க பேரிடர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு. திமுகவும் அவ்வளவு படக்குன்னு சலிஞ்சு போற கட்சி இல்லை. ஆனா தாவேகால 55 நாள்ல டிசாஸ்ட்ரஸ், ரொம்ப மோசம், பயங்கரம், இவ்வளவு கொடூரமா நடக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கல. அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு, நிர்வாகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நிதானம் தெரிகிறது. நம்ம வந்து உடனே பரிசுத்தாவி ஆயிட்டாங்கலாம் சொல்றதுக்கு இல்லை. நமக்கு வந்து இதுவரை வரலாறு காணாத விஷயங்கள் வந்து சொல்ல, சில நல்ல மாற்றங்களை மற்றவர்கள், அதாவது அரசியல்ல நேரடி தொடர்பில்லாத பதிவு செய்கிறார்கள். நமக்கு வந்து பதவி உயர் ஈபில நம்ம கண்கூடா பார்த்தோம். பதவி உயர் வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு பதவி உயர் கொடுத்துருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துச்சு, வந்து கையெழுத்து போட்டு போங்க அப்படின்னு. அது வந்து ஒரு பேர் எதிர்ச்சி ஆச்சுன்னா அதுக்கான காசு ஒழுங்கு தெரியும். நம்ம கண்கூடா பார்த்தோம், பள்ளிக்கல்வித்துறையில வந்து பள்ளிகளுக்கான அந்த அனுமதி அது வந்து கிளியரா வச்சுக்கிற பார்த்தோம். பிளஸ் வந்து நெடுஞ்சாலை துறையிலேருந்து, பொதுப்பணித்துறையிலேருந்து இது வரைக்கும் நான் வந்து நடந்த நிறைய ஊழல் நடந்திருக்கு, இனிமே நாங்கள் இந்த ஊழல் அனுமதிக்க மாட்டோம், எல்லாமே டிரான்ஸ்ஃபர் நடக்கும்னு திரு ஆதவர்ஜுனா சொல்றாரு. வி ஹேவ் டு ட்ரஸ்ட். ஸோ இதை மாதிரி வந்து இதற்கு முன்னாடி வந்து ஒன்னொன்னுக்கு வந்து இத்தனை லட்சம், இத்தனை கோடி, இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு இருந்த இடத்துல இப்ப வந்து அப்படி இல்லைன்னு சொல்லி ஒரு கேள்விப்படுறதே
இனிமேல் அப்படி இருக்குவாங்க நம்ம பார்க்கணும். பட் இன்னைக்கு வரைக்கும் இருந்தது நம்ம சொல்லணும்ல. அவன் வந்து 12ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டான், ஆனா 10ஆம் கிளாஸ்ல நல்ல மார்க் சொல்லணும்ல. 12ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டாங்கிறக்க 10ஆம் கிளாஸ்ல நல்ல மார்க் வாங்கணும். டில் டேட்டுக்கான இந்த 55 நாள் வரலாற்றுல வந்து தமிழக அரசு ஒப்பீட்டளவில் முந்தைய அரசுகளோடு சிறப்பாக தான் செயல்படுகிறதுல மாற்றுக்கிறது. அதனால பேரிடர் காலம் அது வந்து கலப்பிரர் காலத்தை இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் வரலாற்றுல பார்த்தீங்கன்னா கலப்பிரர் காலத்தை இருண்ட காலம்னு பதிவு பண்ணாங்க. ஏன்னா அது என்ன நடந்துச்சுன்னே தெரியல ஒண்ணு. ஏன்னா அதுக்கு டாக்குமெண்டேஷன் பண்றதுக்கான எந்த விஷயம் இல்லை, ஒரே அழிவு மட்டும்தான் இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பேரிடர் காலம் சொல்லி சொன்னீங்கன்னா அதை வந்து யாரும் ஏற்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இல்லைன்னு காமன் மேனுக்கே புரிஞ்சிருக்கு. அதுல வந்து காமன் மேன் யாருமே வந்து என்னதுப்பா இவ்வளவு மோசமா நடக்கு, ரோட்ல நடக்க முடியல அப்படிங்கிறதுனால போதைப்பொருள் நடமாட்டம் தொடர்கிறது, கஞ்சா வந்து கத்தி குத்து நடந்து தொடர்கிறது, பாலியல் வன்கொடுமை தொடர்கின்றன, எந்த குழப்பமும் இல்லை. ஆனா இது வந்து ஒரு 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 போர்க்காலம் போல உள்ள இறங்கி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குங்கிறது மாற்று கருத்து இல்லை. இதுல வந்து நம்ம பலமுறை சொன்ன போல அரசாங்கம் ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்ட முடியாது. அரசாங்கம் முதலமைச்சராக திரு விஜய் பதவியேற்று 55 நாள் ஆயிருக்கே தவிர சிஸ்டம் ஸ்டேஸ் தேர். ஸோ ஒரு டிஜிபி புதுசாக பதவியேற்றிருக்கலாம், ஒரு லாண்ட் ஆர்டருக்கு ஒரு ஆஃபீஸர் புதுசாக பதவியேற்கலாம், கமிஷனர் மாறி இருக்கலாம். ஆனால் வந்து சூலூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எஸ்ஐ மாறிட்டாருன்னு நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. நீங்க களியக்காவலையில வந்து இன்ஸ்பெக்டர் மாறிட்டான்னு சொல்லி சொல்ல முடியாதுல்ல. அப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அங்கதான் இருக்காங்க. அதிகபட்சமா மாவட்டத்துக்குள்ள தாண்டி வேற யாரும் இருக்க மாட்டாங்களா? அப்ப வந்து லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண வேண்டிய கடமை அவங்களுக்கு, அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. பெண்கள் பாதுகாப்பு, லாண்ட் ஆர்டர், போதைப்பொருள், இதுல அவர்களுக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்கு. அண்ட் ஏற்கனவே சொன்ன போல இந்த மின்சாரத்துக்கான இது எல்லாமே இருக்கு. மின்சாரத்துல வந்து கொள்முதல் பண்ணுங்கனால ஒரு பெரிய இல்லாட்டி ரொம்ப காஸ்ட்லியா பண்ண வேண்டியிருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம வந்து வெள்ளையறிக்கையில பார்த்தோம். நீங்க ₹2.70 வாங்கக்கூடிய ஒரு மின்சாரத்தை ₹21 கொடுத்து வாங்க வேண்டியது. பிட்டிங்ல போட்டு வாங்குறது நீங்க வந்து மத்திய தொகுப்பு இருக்கக்கூடியது. அப்போ வந்து அந்த மாதிரி வந்தா ஊழல் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்க. நீங்க லேட்டா ஆரம்பிச்சிக்கலாம், முன்னாடியே கொள்முதல் பண்ணணும். ஆனா சட்டம் ஒழுங்கு கட்டாயமா சரி செய்ய வேண்டிய கடமை இருக்குது. ஆனால் இது கடந்த ஆட்சி காலத்தின் தொடர்ச்சியை தவிர புதிதாக இந்த 55 நாள்ல உருவானதில்லை. அதனால பேரிடர் காலம் சொல்றதை மக்கள் ஏற்க மாட்டாங்க. இவங்க வந்து திமுக காரங்க, திமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நீங்க சொல்ல ஒன்றும் குழப்பம் இல்லை. அதுலயே வந்து சிறுபான்மை மக்கள் வேற நிறைய ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க எப்போ சிறுபான்மை மக்களுக்கு துணையா இருப்போம் சொல்லி சொல்றாரு. சிறுபான்மை மக்கள் வந்து ஏதாவது சோஃபா போச்சு அப்படிங்கிறத சொல்லுவாரான்னு பார்க்கணும். ஸோ நம்ம வந்து ஒருத்தர் மாறிட்டாங்க அப்படிங்கிறனால அவங்களை வந்து இழிவுபடுத்தி சொல்றது வந்து ஒரு நல்ல விதமான ஒரு அரசியல் கிடையாது. 214 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை சென்னை கிளைகளாக நுங்கம்பாக்கம் மற்றும் டி நகர் கிளைகளில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரை மருத்துவரை நேரில் சந்தித்து ஆலோசனை பெறலாம். மேலும் இது பற்றிய தகவல்களுக்கு 9940533500 9788827500 என்ற எண்ணை அழைக்கவும். இந்த பக்கத்துல பார்த்தோம்னா தர்ம சங்கடத்தில் இருக்கிறாரா திருமாவளவன் அப்படின்ற கேள்வி வருகிறது. பார்லிமெண்ட் பத்தி கேள்வி வரும்போது திருவண்ணாமூர்ல இருந்து எம்பிக்கள்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறார் திருமாவளவன். அப்படியே இந்த பக்கம் அதிமுக எம்எல்ஏக்களை தாவேக்கா இருக்குதுன்னு பார்த்தா அது அங்க போய் கேளுங்க, அதிமுக கிட்டையும் தாவேக்கா கிட்டையும் போய் கேளுங்க அப்படின்னு அவருடைய அந்த பக்கம் பால தள்ளி விடுறாரு அப்படின்றத பார்க்கணும். ஒரு மாதிரி தர்ம சங்கடத்தில் இருக்காரு. ஒரு பக்கத்துல 5 வருஷம் ஆட்சி நீடிக்கும்ன்றாரு, மறுபக்கத்துல இந்த விஷயத்தில் இப்படின்றாரு. ஒரு மழுப்பல், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு ஓடிட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னா திருமாவளவன் வந்து ஒரு லாயலான அலையன்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வாங்க விரும்புறாரு. அவர் வந்து நான் மூப்பனார் கூட இருந்தேன் அப்படின்னா நான் நெருக்கமா இருப்பேன், கலைஞரோட இருந்தேன் இறுக்கமா இருப்பேன், ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட் பண்ணேன் உறுதியா இருந்தேன், பாமக கூட தோழமையில் இருந்தேன், அப்ப நான் வந்து ரொம்ப தமிழ்நாடு முழுக்க நிறைய விஷயங்களை இணைந்து செஞ்சோம். அதுபோல இப்ப நான் தாவேக்கா கூட வந்திருக்கிறேன், அதனால நாங்க வந்து தாவேக்காவுக்கு விசுவாசமா இருப்போம் அப்படின்னு ஒரு மனசு தடுக்குது. இன்னொரு மனசு வந்து இல்லப்பா நம்ம ஏதாவது சொல்லணுமே, நம்ம வந்து நியாயம் இல்லையே, அப்படி நடக்கிறது வந்து ஏற்க முடியாதே அப்படின்னு வருது. அப்போ வந்து தமிழ்நாட்டில் குதிரை பேரங்கள் நடந்து அரசியல்வாதிகள் எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள் என்று கருதாரலானால் அப்படின்னு ஒரு வரி போறார். அது கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயத்த கூட அப்படி நீங்க நினைச்சீங்கன்னு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அப்ப அதுதான் தர்ம சங்கடம் ஏன் போடுறோம்னா, அதிமுக எம்எல்ஏக்கள் விலை போகிறார்களா, திமுக வந்து தாவேக்கா ஆட்சியை கவுக்க பார்த்ததா, சோபா மாடல் அரசு விமர்சனம் பண்ணாங்களேங்கிற கேள்விக்கெல்லாம் அவர்களை கேளுங்க. அதிமுகவை கேளுங்க, அவங்க ஏன் பேச மாட்டாங்கன்னு. தாவேக்காவை கேளுங்க, நீங்க பண்றது சரியான்னு. திமுக கேளுங்க, உங்களுக்கு இழப்பு இருக்கா தொடர்பு இருக்கா அப்படின்னு. எங்களையும் கேட்குறீங்க அப்படின்றார். படக்குன்னு பார்லிமெண்ட்ல ஒரு கேள்வி, பாஸ் நீங்க வந்து பார்லிமெண்ட் போக போறீங்களே, பார்லிமெண்ட் வந்து குளிர்கால கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்க போது நீங்க என்ன செய்ய போறீங்க, அங்க போய் வந்து நம்ம என்ன பேச போறீங்கன்னு சொன்னோடனே நாங்க அங்க போறோம், அங்க வந்து நாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே டீலிமிட்டேஷன்ங்கிறத வந்து மகளிர் இடஒதுக்கீடு சேர்த்து கொண்டு வந்தாங்க, அதை நாங்க வந்து எதிர்த்தோம், இந்த முறை ஏதாவது சேட்டை பண்ணாங்களான்னு பார்க்கணும் எல்லாம் சொல்லிட்டு. ஆனா பாருங்க, மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய 20 எம்பிக்களை வெளியேற்றி, ராஜினாமா செய்தல 20 எம்பிக்களை வெளியேற்றி அரசியல் சூதாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிற பாஜக. அவங்க 20 பேர் வெளியேறி பாஜக சேரல, ஒரு பேருதேக கட்சியில சேர்ந்திருக்கிறாங்க. அவங்கள வந்து பாஜக தான் வெளியேற்றியதுங்கிற துணியில சொல்றாரு. வெளியேற்றிட்டு அரசியல் சூதாட்டம் ஆடுகிறதுன்னு பாஜக சொல்றாரு. அங்க ஒருத்தர் வேலைக்கு இன்னொரு கட்சியில சேர்ந்தா சூதாட்டம்.
இங்க வந்து ஒருத்தர் விலகி இவரோட கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியில சேர்ந்தா அது என்னையே கேட்கிற, அங்க போய் கேளுன்றார். இதுதான் தர்ம சங்கடம் சொல்றேன். இதே போல முன்பும் வந்து திருமாவளவன் பேசியதும் இப்ப பேசுனதும் லைட்டா கான்ட்ராடிக்டா அது. ஒரு பக்கத்துல ஜோதிடர் அவர்களை வந்து நியமனம் செய்த போது தமிழக அரசுல முதல்வருக்கான பொலிட்டிக்கல் இதா வந்து அட்வைசரா இது அப்பாயிண்ட் பண்ண போது அவர் வந்து அதை கடினமாக விமர்சித்தார் அப்படின்றத பார்த்தோம் திருமாவளவன். ஆனா இப்போ இவர்கள் வந்து நியமனம் செய்யப்பட்ட போது வெங்கட் நாராயணன் அது உட்கட்சி விவகாரம் அப்படின்னு சொல்றாரு. ஜோசியருக்கு ஒண்ணு, வெங்கட் நாராயணக்கு ஒண்ணு அப்படின்னு பாக்கணுமா? இல்ல அது கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து தாவேக்காவுடன் ஜெல் ஆயிட்டு வர்றாரு அப்படின்னு பாக்கணும். உட்கட்சி விவகாரம் பார்க்கவே முடியாது. அதுல வந்து குழப்பமும் கிடையாது. தேசிய கட்சியின் மேல பழி போட்டுட்டு கர்நாடகா பிரச்சனை 2 நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்ன திருமாவளவன் அவர்கள் கர்நாடகால அவருடைய கட்சியுடைய நிகழ்ச்சி ஒன்று பிளான் பண்ணி செஞ்சாங்க. அப்போ வந்து அங்க காவிரிக்கு ஆதரவா கர்நாடகா ஆதரவா தான் கொடுத்தாரு. அது கேட்டதுக்கு வந்து கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம அது கர்நாடகா வீசி காட்டார். அப்ப தமிழ்நாட்டு வீசிகள் அண்ணன் திருமாவளவன் தானே தலைவர். அப்ப அவர் வந்து தமிழ்நாட்டில் வேற அங்க வேறன்னு சொல்லி சொன்னா என்ன கணக்குல இருக்கும்? அவ்வளவுதான் அவங்க நிலைப்பாடு வந்து ரெட்டை நிலைப்பாடா ஒற்றுமை அதுலயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப வந்து ரொம்ப தெளிவா கர்நாடகால இருக்கக்கூடிய கர்நாடகால பிறந்து வளர்ந்த ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டு அரசுடைய பிரதிநிதி அப்படின்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாருங்கிற ஒரு கேள்வி வந்துடல. அப்ப கான்ஃபிளிக்ட் வந்து ரொம்ப தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் கான்ஃபிளிக்ட் இருக்குது. நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு மரபு ஒன்று வச்சிருப்பாங்க. எங்க வந்து 2 மாநிலங்களுக்குள்ள ஃபைட் இருக்குதோ, எது 2 அண்டை மாநிலமா இருக்குதோ அந்த மாநிலத்திற்கு வந்து பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் கவர்னரா போட மாட்டாங்க. நார்மலி இது ஒரு ப்ரொசீஜர். ஏன்னா ஒரு கான்ஃபிளிக்ட் வருமே அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி தான் இதை வந்து தடுத்து பல முறையில் அந்த ஒரு காமெடி எல்லாம் பண்ணுச்சு. அதை நம்ம வந்து ஏற்க முடியாதுங்கிற பாக்குறோம். அந்த மாதிரி அவர்கள் நியமனம் செய்ய நிறைய பேர் பாத்துங்க பல இடங்களில் எஸ்.எம். கிருஷ்ணா கூட பல இடங்களும் மகாராஷ்டிராக்கும் அவங்களுக்கு கர்நாடகாவுக்கும் சண்டை இருக்கும்போது மகாராஷ்டிராவில் போய் போட்டு விட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அது ரொம்ப ஏற்க முடியாது. அது போல வந்து தமிழ்நாட்டு அவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்த வெங்கட் நாராயண வந்து எந்த விதமாகவும் பயன்படுத்திக்கலாம். அது ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டின் அரசின் சிறப்பு பிரதிநிதி டெல்லியில் வைக்கும்போது அந்த போஸ்ட் தான் வந்துருக்கு. தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலர்லேருந்து டிஜிபிலேருந்து இதுவரைக்கும் 100கணக்கான பேர் வெளிமாநிலத்தை சேர்ந்து வந்திருக்கிறாங்க. அது எந்த குழப்பமும் இல்லை. அவங்க இங்கே இருந்து இந்த ஸ்டேட் கேடரா இருந்து இங்கே வந்தவங்க நம்மளோட நல்ல தமிழ் பேச முயற்சி பண்றவங்க நம்ம பார்த்துருக்கிறோம். ககன்தீப் சிங் ஆமா நிறைய பேர் நரேஷ் குப்தாலாம் வாழ்நாளின் கடைசி நாள் வரைக்கும் இங்கே இருந்தார். தமிழ்நாட்டுடைய தேர்தல் அதிகாரியாக இருந்தவர் கடைசி நாள் வரை அவருடைய மரணத்தரு வரை இங்கே தான் இருந்தார். அவர் நல்ல தமிழ் பேச ட்ரை பண்ணுவார். அவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். நீங்க ஹிந்தியில் பேசினா கூட அவர் தமிழில் பேசிட்டு இருப்பார். ஆமா நிம்பளுக்கு ஏதாவது செய்யணும்னு நம்ம பார்க்குது, நம்மளுக்கு கஷ்டப்பட்டு உழைக்குது அப்படின்னு அந்த எஃபர்ட் தான் எடுப்பார். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க வேற கணக்கு. ஆனா இவர்கள் வந்து வெளியிலிருந்து வந்து ஆந்திரா பேக்ரவுண்ட்ல இருந்து கர்நாடகாவில் பிறந்து வளர்ந்து இங்கேருந்து போய் நேராக வந்து தமிழ்நாட்டு அரசு பிரதிநிதிக்கும் போது அங்க அந்த கான்ஃபிளிக்ட் இருக்குது. அதை நேரடியாக ஆமா இது சரியில்லை சரி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இடத்துல அண்ணன் இல்லாதது அந்த தர்ம சங்கடங்கிறது. போன முறை இதுக்கு வேற வார்த்தை வச்சிருந்தாரு, தோழமை சுட்டுதல். இந்த முறை அதோட சொல்ல மாட்டார், கொஞ்சம் நாளாகட்டும் பாக்குறாரு நினைக்கிறேன். என்ன நாளாகுது எவ்வளவு நாளாகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு நேரலையில பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.